மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தால் இந்திய நாட்டை மறந்துவிட வேண்டும் என்றும் 90% நாடு ஏற்கனவே விற்கப்பட்டது என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்மேகனை ஆதரித்து அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். மலையை நொறுக்கி மாளிகை கட்டிட்டார், மலையை நொறுக்கி ரோடு போட்டுட்டார், அப்புறம் மலையை நொறுக்கி விட்டார். மழை எப்படி பெறுவாய்? மழை எப்படி பெறுவாய்? மழை இல்லை என்றால் மழை இல்லை என்ற அடிப்படை அரசு அறிவியல் உயிரியல் உண்மை அறியாத ஒருத்தன் எப்படி நீ நாட்டை கொடுக்குற? எப்படி கொடுக்குற? நீரை பெருக்கணும், நீர்வளை பெருக்கணும். 1000 ஏக்கர்ல 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏரி வெட்டணும், ஏர்போர்ட்டி விழணும். அப்பதான் வாழும் நாடு. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அவ்வளவுதான். என்ன விவசாயம் செய்யறது கேவலமா போச்சு. வேளாண்மை செய்யறது, வேளாண்மை ஒரு தொழில் அல்ல, வேளாண்மை ஒரு பண்பாடு, வாழ்க்கை முறை, தொழில் அல்லது. தொன்று தொட்டு உன்னோடு வருகிற வாழ்க்கை முறை ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை, பெரிதொருவனை சாராது வாழ்கிற முறை. மீள முடியாத வரிச்சுமையை நாட்டு குடிகள்கிட்ட திணித்தது யார்? இந்த காங்கிரஸ், இந்த திமுக. அவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள். ஜிஎஸ்டி, நீட், என்ஐஏ, இந்த கொடும் திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக. பெற்று பெயர் வைத்தார்கள். ஹார்லிக்ஸ், போன்விட்டா கொடுத்து ஊட்டமாக வளர்ப்பது மோடி. அவர்களிடத்தில் பெரும்பான்மை இல்லை, அதனால் தடுமாறினார்கள். இவர்கள் அதிக பெரும்பான்மையோடு வென்று போய் அதிகாரத்தில் உட்கார்ந்தார், முடிச்சிட்டார் நாட்டை. இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதாவிற்கு நீ வெற்றி பெற செய்த நாட்டை கொடுத்தா நீ இந்திய நாட்டை மறந்துரு, இருக்காது, முடிஞ்சிடும். 90 விழுக்காடு வித்துட்டார், இன்னும் 10 தான் இருக்கு. வித்துரு. 2 பேர் நாடு தான், ஒன்னு அதானி அம்பானி, 2 பேர்கள் தான் இந்த நாடு. உனக்கு எங்க இருக்கு? ஒரு நாட்டின் ஆட்சியாளர்கள் தனிப்பட்ட ஒரு முதலாளியின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள். இதை நீ நம்புற? ஒரு நாடு வளருது என்றால் தன் நாட்டு குடிகள், தன் நாட்டு பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க, ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இல்லாது, காசு இல்லாத, செலவில்லாத, இலவசமாக தரமான, சரியான, சமமான கல்வியை கொடுக்க முயற்சிக்கிறது, கொடுக்க போகிறது என்றால் அது வளர்ச்சி பாதையை நோக்கி நகருது என்று அர்த்தம். அரசால் முடியாது, தனியார் முதலாளி தான் நல்ல கல்வியை தருவான் என்று சொன்னால் அரசு தோற்று போகும்.